வணக்கம். இருட்டிலிருந்து ஒரு சிறிய உண்மைக்கான வெளிச்சம் ஒளி தெரியும் போது அந்த நியாயத்தின் மீது மீண்டும் ஒரு முறை நம்பிக்கை திரும்பி விடுகிறது. திஷாவிற்கான அர்த்தம் திசை. 22 வயதான ஒரு பெண்ணை அரசாங்கம் தன்னுடைய அரசு பலத்தை பிரயோகம் செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இந்த பெண்மணி கேள்வி கேட்ட ஒரே காரணத்தால் இந்த பெண்மணியுடைய அந்த குரலை அடக்க பார்த்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இந்த பெண் எதற்காக கேள்வியை கேட்கிறார்? இந்த பெண்மணி எதற்காக நம் நாட்டு விவசாயிகளுக்காக அந்த குரலை கொடுக்கிறார் என்று நம் நாட்டு அரசாங்கம் அவரை சிறையில் அடைத்து விட்டது. திஷா போன்ற பெண்மணிகள் எந்த விதத்தில் நம் நாட்டிற்காக போராடி வருகிறார்கள், பாடுபட்டு வருகிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். இந்த பெண்ணுடைய வயது 22 வயதில் இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் நாட்டிற்காக சிந்திக்காமல் தனக்காக மட்டும்தான் சிந்தித்து வருகிறார்கள். தன்னுடைய நேரத்தை பப்ஜி போன்ற கேம்ஸ்களில் வீணாக்கி வருகிறார்கள். ஆனால் திஷா போன்ற ஒரு சில இளைஞர்கள் நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு திசையை காட்டியிருக்கிறார்கள். நாட்டிற்காக சிந்திக்க வேண்டும். நம் நாட்டு அரசாங்கம் செய்யும் தவறுகளுக்காக நீங்க கேள்விகளை கேட்க வேண்டும். நம் நாட்டு விவசாயிகள் அவர்கள் இல்லை என்றால் நம் நாடு அழிந்துவிடும் என்று அவர்களுடன் நிற்க வேண்டும் என்கிற அந்த திசையை திஷா போன்ற நபர்கள் காட்டி வருகிறார்கள். எப்படி வெள்ளையர்கள் நம் நாட்டு விடுதலை போராளிகளை சிறையில் அடைத்து வந்தார்களோ, சிறையில் இருந்து கொண்டே நம் நாட்டு வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்களோ, அதே போன்றுதான் இன்னைக்கு திஷா சிறையில் இருந்து நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார். திஷா நேரடியாக நீதிமன்றத்திலிருந்து கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். விவசாயிகளுக்கு குரல் கொடுப்பது தவறு என்றால் நான் சிறையிலேயே இருந்து விடுகிறேன், நான் வெளியே வரவில்லை என்று திஷா கூறிவிட்டார். திஷா வயதிற்கான மற்ற இளைஞர்கள் பயந்து நம் நாட்டிற்காக எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இருக்கும்போது திஷா போன்ற இளைஞர்கள் நம் நாட்டின் சுற்றுச்சூழலுக்காக, நம் நாட்டின் விவசாயிகளுக்காக போராடுவது எவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். திஷாவுடைய நல்ல நேரம் ஒரு நேர்மையான நியாயமான நீதிபதி கையில் தான் அவருடைய வழக்கு போயிருந்தது. அதனால் தான் திஷாவிற்கு 9 நாட்களுக்கு பின் பெயில் கிடைத்திருக்கிறது. அந்த பெயில் ஓடிட்டை நீங்க கவனமாக படிக்க வேண்டும். இதை கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள், நம் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், முக்கியமாக மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் படிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்க இதை படிக்க வேண்டும். நாளை உங்கள் வீட்டிலும் ஒரு பெண் இருந்தால், உங்கள் வீட்டிலும் திஷா வயதிற்கான ஒரு மகன் இருந்தால், அவரும் திஷா போன்ற கேள்விகளை கேட்கும் நபராக இருந்தால் இதே அரசாங்கம் உங்கள் குழந்தையையும் நாளைக்கு சிறையில் அடைத்து விடுவார்கள். போலீசார்களை முன்னிறுத்தி, கோதி மீடியாவை முன்னிறுத்தி, பிஜேபியின் ஐடி செல்லை முன்னிறுத்தி இது போன்ற நபர்களை பயமுறுத்தும் வேலையை தான் நம் நாட்டு அரசாங்கம் பார்த்து வருகிறது. அரசாங்கம் கொண்டு வரும் திட்டங்களை பார்த்து, அவர்கள் கொண்டு வரும் சட்டங்களை பார்த்து யாருமே கேள்விகளை கேட்கக்கூடாது. 3 வேளாண் சட்டத்தை பற்றி யாருமே கேள்விகளை கேட்கக்கூடாது. அப்படி நீங்க கேள்விகளை கேட்டால் நீங்க தீவிரவாதி, காலிஸ்தானியாக மாறிவிடுகிறீர்கள். அல்ல காங்கிரஸ், டிஎம்கே போன்ற கட்சிகளை ஆதரவிக்கும் நபராக மாறிவிடுகிறீர்கள். நம் நாட்டு அரசாங்கத்துடைய திட்டங்களை பற்றி நீங்க கேள்விகளை கேட்கக்கூடாது என்றுதான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டு வருகிறது. ஜஸ்டிஸ் தர்மேந்திர ராணா அவர்கள் தான் திஷாவுடைய இந்த வழக்கை தீர விசாரித்து திஷாவிற்கு பெயிலை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டெல்லி போலீஸை பார்த்து, நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து பலவிதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார் நம் நாட்டு ஜஸ்டிஸ் தர்மேந்திர ராணா அவர்கள். ஜஸ்டிஸ் ராணா அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை நீங்க கவனமாக கேட்க வேண்டும். அவர் கூறிய வார்த்தைகள், நீதி, நியாயம், உண்மையை வைத்து இந்த அரசாங்கம் ஒரு நாட்டை நடத்தி வருகிறதோ அப்போதான் அந்த நாடு உலக லீடராக வெளிவர முடியும். அந்த அரசாங்கம் உலக லீடராக வெளிவர முடியும். ஆனால் எந்த அரசாங்கம் பொய்யை வைத்து ஒரு நாட்டை நடத்த ஆசைப்பட்டு வருகிறதோ, ஒரு நாட்டை நடத்தி வருகிறதோ, அந்த நாட்டுடைய எதிர்காலம் இருட்டில் தான் போய் முடியும் என்று, அந்த நாட்டை நீண்ட நாட்கள் எழுதி அந்த அரசாங்கம் நடத்த முடியாது என்று இவர் கொடுத்த அந்த தீர்ப்பில் வெளிவந்திருக்கிறது. திஷாவுடைய இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கொடுத்த இந்த வார்த்தைகள் நேரடியாக டெல்லி போலீஸை பார்த்து, நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறார்.
இந்த ஜட்ஜ்மெண்ட் நம் நாட்டு அரசியல்வாதிகளுக்கு, கோதி மீடியாவுக்கு, பிஜேபியின் ஐடி செல்லுக்கு பிடிக்காது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவர்கள் படிக்கவும் மாட்டார்கள். ஏன்னா இவர்களுக்கு எதிரான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கிறது. ஆனால் நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கவும் வேண்டும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை புரிந்து கொள்ளவும் வேண்டும். ஜஸ்டிஸ் ராணா தன்னுடைய தீர்ப்பில் எழுதிய அந்த வார்த்தைகள், ஒரு விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்கள் வேறாக இருக்கலாம், அதற்கான ஐடியாலஜி வேறாக இருக்கலாம், ஒரு நாடு அல்ல ஒரு மாநிலம் கொண்டு வரும் சட்டங்களை பற்றி, திட்டங்களை பற்றி உங்களுடைய ஐடியாஸ் வேறாக இருக்கலாம். இது நம் நாட்டு டெமோக்ரஸி, நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் உங்களுக்கு வழங்கிய அந்த அதிகாரமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை வெளிக்கொண்டு வருவதுதான் நம் நாட்டில் டெமோக்ரஸியாக இருக்கிறது. அந்த விஷயத்தையே நீங்க முடக்க பார்த்தீர்கள்னா நம் நாட்டில் உள்ள டெமோக்ரஸியையும் நீங்க முடக்கும்படி தான் நான் கருதுவேன் என்று ஜஸ்டிஸ் ராணா தன்னுடைய தீர்ப்பில் எழுதிய அந்த வார்த்தைகள், எந்த நாட்டு மக்கள் சோகத்தில் முழுகி இருக்கிறார்களோ, எந்த நாட்டு மக்களுக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லையோ, எந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்திடமிருந்து பயந்து போயிருக்கிறார்களோ, அந்த நாட்டில் ஒரு பெண்மணி அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கும் போது, அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கும் போது, இது போன்ற இளைஞர்கள் நம் நாட்டுடைய அந்த டெமோக்ரஸியை காப்பாற்றும் வேளையில் இறங்கி இருக்கிறார்கள் என்ற அர்த்தமாக இருக்கிறது. நம் நாட்டு டெமோக்ரஸிக்காக இது போன்ற பெண்கள், இது போன்ற நபர்கள் தேவை என்று அந்த ஜட்ஜ்மெண்டில் எழுதிவிட்டார் ஜஸ்டிஸ் தர்மேந்திர ராணா அவர்கள். இந்த தீர்ப்பில் எழுதப்பட்ட இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை, 5000 வருடத்திற்கும் பழமையானது இந்திய கலாச்சாரம். இந்த நாட்டில் எத்தனையோ மொழி, எத்தனையோ இனம், எத்தனையோ ஜாதிகள் இருக்கிறது, எத்தனையோ நபர்கள் வெவ்வேறு கருத்துக்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்தியாவின் அழகாக இருக்கிறது. ரிக்வேதத்திலிருந்து ஒரு ஸ்லோகாவை எடுத்து அதற்கான அர்த்தத்தையும் புரிய வைத்திருக்கிறார் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸ் கொடுத்த அந்த வார்த்தைகள் நல்ல விஷயங்கள், நாட்டுக்காக நன்மை தேடி கொடுக்கும் அந்த நல்ல வார்த்தைகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து, நம் நாட்டு டெல்லி போலீஸை பார்த்து ஜஸ்டிஸ் ராணா கொடுத்த மிக முக்கியமான தீர்ப்பு, அதாவது இந்த சம்பவத்தை பற்றி இந்த வழக்கில் எந்த விதமான ப்ரூஃபும் நீங்க கொடுக்கவில்லை. நீங்க சொன்ன அந்த கதையை வைத்து நான் திஷா ரவியை சிறையில் அடைக்க முடியாது, இதற்கான தீர்ப்பையும் வழங்க முடியாது. நீங்க என்னெல்லாம் கூறினீர்களோ அந்த அனைத்து விஷயங்களுக்கான எந்த விதமான ஆதாரமும் நீங்க கொடுக்காத காரணத்தால் இன்னைக்கு திஷா ரவியை நான் பெயிலில் விடுகிறேன் என்று ஜஸ்டிஸ் ராணா கொடுத்த இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்கிறது. டெல்லி போலீஸ் போட்ட அந்த வழக்கில், அந்த எஃப்ஐஆரில் திஷா ரவி எம்பசிகளை முற்றுகையிட்டு நம் நாட்டு அரசாங்கத்திற்கு எதிரான கோஷங்களை வெளிவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைத்திருந்தாராம். ஆனால் எந்த விதமான எம்பசிக்கு வெளியே எந்த விதமான முற்றுகையும் இடப்படவில்லை. யாருமே எம்பசிகளில் போய் கோஷங்களை எழுப்பவில்லை. அதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்போ எப்படி நீங்க திஷா ரவியை கைது செய்தீர்கள் என்ற அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். இந்த டூல் கிட்டில் எந்த விதத்திலுமே வன்முறைக்கான அந்த வார்த்தைகள், கலவரத்தை தூண்டும்படி எந்த வார்த்தையுமே இந்த டூல் கிட்டில் எழுதப்படவில்லை. தேச துரோக செயலுக்காக எந்த விதமான வார்த்தையும் இங்கே எழுதப்படவில்லை. அப்போ எப்படி நீங்க திஷா ரவி மீது இது போன்ற வழக்குகளை சித்தரித்தீர்கள்? அந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார் ஜஸ்டிஸ் ராணா அவர்கள். டெல்லி போலீஸ் போட்ட இந்த வழக்கில் திஷா ரவியை 26ஆம் தேதி நடந்த அந்த டெல்லி கலவரத்துடன் இணைத்து விட்டார்கள். அதை ஜஸ்டிஸ் நிராகரித்து விட்டார். எந்த டிராக்டர் ரேலிக்கான அனுமதியை டெல்லி போலீஸே கொடுத்ததோ அதே டிராக்டர் ரேலியில் கலந்து கொள்வதற்காக தான் திஷா ரவி தன்னுடைய டூல் கிட்டில் எழுதியிருக்கிறார். நீங்களே கொடுத்த அந்த அனுமதிக்கு எதிராக எப்படி திஷா ரவியால் தான் டெல்லியில் கலவரம் வெடித்தது, திஷா ரவி தான் அந்த கலவரத்தை தூண்டிவிட்டார் என்ற அந்த பொய் வழக்கை நீங்க போட முடியும்? திஷா ரவி அந்த ராலியில் கலந்து கொள்ள மட்டும்தான் கூறியிருக்கிறார். அங்க கலவரத்திற்கான எந்த வார்த்தையும் இந்த டூல் கிட்டில் எழுதப்படவில்லை என்று ஜஸ்டிஸ் கூறியிருக்கிறார். இந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் கொடுத்த இன்னொரு வார்த்தை, திஷா ரவியுடைய இந்த டூல் கிட்டை கிரேட்டா தன்பர்க் போன்ற நபர்கள் ஷேர் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில். ஒரு வெளிநாட்டார் இந்த டூல் கிட்டை ஷேர் செய்த காரணத்தால் அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற எந்த விதமான கட்டாயமும் அல்ல. அப்படி தொடர்பே இருந்தால் கூட ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் பரப்பப்படும் போது அது தவறு இல்லை என்று கூறியிருக்கிறார்.
வெளிநாட்டார்களுடன் அந்த உதவியை கேட்பதும் எந்த விதத்திலும் குற்றம் இல்லை என்று கூறியிருக்கிறார். ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டில் வாழும் மக்கள், அதே நாட்டு அரசாங்கம் ஒரு சட்டத்தையோ அல்ல திட்டத்தையோ கொண்டு வரும்போது அந்த திட்டத்திற்கு எதிரான கருத்தை பதிவிடுவது, அந்த சட்டத்திற்கு எதிராக உங்களுடைய ஐடியாலஜி இருப்பது எந்த விதத்திலும் குற்றம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதுதான் ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டிற்கான அழகு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஆர்டிகல் 19. ஒரு நபருக்கான பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம், இதுதான் நம் நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி நம் நாட்டு மக்களை நீங்க சிறையில் அடைக்க தொடங்கி விட்டீர்கள்னா அந்த கான்ஸ்டிடியூஷன், அந்த ஆர்டிகல் 19க்கான அர்த்தம் என்னவென்று நீங்களே அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் செய்து அதற்கு பின் அதை டெலீட் செய்வதை டெல்லி போலீஸ் ஒரு மிகப்பெரிய குற்றமாக எழுதியிருக்கிறார்கள் தன்னுடைய FIRல். இதை ஜஸ்டிஸ் மறுத்துவிட்டார். ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் செய்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்படும் விஷயங்களை வேறொரு நபர்கள் ஏதோ ஒரு இல்லீகல் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்வதும் திஷாவிற்கும் அந்த குரூப்பிற்கும் சம்மதம் என்று ப்ரூஃப் பண்ணவில்லை. ஒரு காலிஸ்தானி சப்போர்ட்டர்கள் திஷா ரவியோடைய இந்த டூல் கிட்டை பகிரும்போது திஷா ரவிக்கும் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் சம்மதம் தொடர்பு இருக்கிறது என்று எந்த விதத்திலும் நியாயப்படுத்தவில்லை. ஒரு வாட்ஸ்அப் குரூப் என்பது ஒரு சோஷியல் டாக்குமெண்ட், ஒரு ஓப்பன் டாக்குமெண்ட். அந்த ஓப்பன் டாக்குமெண்ட்டை நீங்க எப்படி திஷா ரவி காலிஸ்தானி என்று கருதினீர்கள்? எப்படி இவர் ஒரு தீவிரவாத இயக்கத்துடன் இணைந்திருக்கிறார் என்று கருதினீர்கள்? திஷா ரவியுடைய பேக்ரவுண்டை நீங்க பார்க்க வேண்டும். திஷா ரவி மீது எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான எந்த வழக்கும் பதிவுபடவில்லை. திஷா ரவியுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை எடுத்து பாருங்கள். திஷா ரவி ஒரு சுற்றுச்சூழலுக்காக வேலை பார்த்து வரும் ஒரு பெண்ணாக தான் இருக்கிறார். திஷா ரவியுடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்க வேண்டும். அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் மற்ற விஷயங்களையும் பார்க்க வேண்டும். திஷா ரவி மீது எந்த விதமான குற்றமும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறது. அப்புறம் எப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வைத்து அவர் காலிஸ்தானி தீவிரவாதி என்று நீங்க எழுதியிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்வி. டெல்லி போலீஸ் எடுத்து வைத்த அடுத்த குற்றச்சாட்டு PJF, அதாவது பொய்டிக் ஜஸ்டிஸ் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் தான் 26ஆம் தேதி நடந்த அந்த கலவரத்திற்கான டூல் கிட்டை தயாரித்தார்கள். அதைத்தான் திஷா ரவி எழுதினார். இந்த டூல் கிட்டை வைத்துதான் டெல்லியில் கலவரம் வெடித்தது என்று டெல்லி போலீஸ் எடுத்து வைத்த குற்றச்சாட்டு. இன்னொரு புறம் சிக் ஜஸ்டிஸ் ஃபவுண்டேஷன், அதாவது SJF, கனடாவை சார்ந்த ஒரு பேனான ஆர்கனைசேஷனுடன் திஷா ரவிக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது என்று அந்த FIRல் எழுதியிருக்கிறது டெல்லி போலீஸ். ஆனால் இவர்கள் எடுத்து வைத்த குற்றச்சாட்டை திஷா ரவிக்கும் SJFக்கும் தொடர்பு இருக்கிறது, அந்த காலிஸ்தானி மூவ்மெண்ட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்க முடியவில்லை டெல்லி போலீசால். இன்னொரு புறம் PJF ஒரு பேன் ஆக்கப்படாத ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு ஃபவுண்டேஷன், அது மீது எந்த விதமான குற்றமும் இல்லை. அந்த ஆர்கனைசேஷன் நம் நாட்டில் தான் இருக்கிறது. அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் மெம்பர்கள் தலிவால் மற்றும் அனிதாலால், இந்த 2 நபர்கள் மீதும் எந்த விதமான வழக்கும் இல்லை. அப்புறம் எப்படி இந்த ஃபவுண்டேஷன் ஒரு பேன் ஆக்கப்பட்ட ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் இந்தியாவிற்கு எதிரான ஃபவுண்டேஷன் என்று உங்களால் கூற முடியும் என்று ஜஸ்டிஸ் கூறியிருக்கிறார். அதை நீங்க கூறுவது உண்மை என்று சாலிசிட்டர் ஜெனரல் ஒத்துக்கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்திற்குள். இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம், டெல்லி போலீஸுடைய குற்றச்சாட்டுப்படி தாலிவால் மற்றும் அனிதாலாலுடைய தொடர்பு காலிஸ்தானுடன் இருக்கிறது என்று. ஆனால் இந்த விசாரணையில் வெளிவந்த உண்மை, இந்த 2 நபர்களுடைய தொடர்பு எந்த விதமான ஆர்கனைசேஷனும் இல்லை என்றுதான். காலிஸ்தானி அல்ல எந்த தீவிரவாத இயக்கத்துடன் இவர்களுடைய தொடர்பு இல்லை என்றுதான் இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்போ எப்படி நீங்க இவர்கள் மீது செடிஷன் சார்ஜஸ்களை போட்டீர்கள்? இந்த வழக்கில் மிக முக்கியமான திருப்பத்தையும் நீங்க கேட்க வேண்டும். ஜஸ்டிஸ் கொடுத்த அந்த வார்த்தைகள். இதே வழக்கில் சிக்கிய இன்னும் 2 இளைஞர்கள், நிகிதா ஜேக்கப் மற்றும் சாந்தனு முலுக், இந்த 2 நபர்களுக்குமே இன்ட்ரிம் பெயில் கிடைத்து விட்டது. அப்புறம் எப்படி திஷா ரவிக்கு மட்டும் நான் மறுக்க முடியும்? நீங்க வெளிவைத்த அனைத்து குற்றங்களும் தவறாக தான் இருக்கிறது. நீங்க இந்த வழக்கை சோடித்தீர்கள் என்ற அந்த உண்மை வெளிவந்து விட்டது. அதற்கு பின் கூட எப்படி நான் திஷா ரவிக்கு அந்த பெயிலை கொடுக்க முடியாது? இந்த பெண் இந்தியாவிற்கு எதிராக சூழ்ச்சி செய்த எந்த விதமான ஆதாரத்தையும் நீங்க கொண்டு வரவில்லை. அப்போ எப்படி நீங்க கட்டி வரும் கதையை மட்டும் நம்பி இந்த பெண்ணை நான் சிறையில் வைக்க முடியும்? இந்த பெண்ணுக்கான அந்த பெயில் அப்ளிகேஷனை மறுக்க முடியும்?
டெல்லி போலீசிடம் எந்த விதமான ஆன்சரும் இல்லாமல் தான் இருந்தது. மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாதாட வந்த சாலிசிட்டர் ஜெனரல் அவரிடமும் எந்த விதமான பதிலும் இல்லாமல் தான் இருந்தது. திஷா ரவிக்கு நேற்று பெயில் கிடைத்துவிட்டது. விவசாயிகளை தீவிரவாதி காலிஸ்தான் என்று கூறுவது, அந்த விவசாயிகளுக்கு எத்தனையோ விதமான பொய்யான ப்ராமிசஸ்களை கொடுத்து, வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி வருவது. கடந்த 90 நாட்களாக நம் நாட்டு விவசாயிகள் டெல்லியில் போராடி வருகிறார்கள். இது அவர்களை அலட்சியமாக பார்ப்பது அல்ல, ஒரு நாட்டுடைய, ஒரு அரசாங்கத்துடைய ஃபெயிலியர் என்று தான் கருத முடியும். ஒரு அரசாங்கத்தின் தலைவரிடம் போய் எதற்காக பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிக்கிறது என்று அந்த கேள்வியை கேட்கும்போது பிரதமர் கொடுக்கும் பதில், எங்க அரசாங்கத்திற்கும் இதற்கும் சம்மதம் இல்லை, இது வெளிநாட்டில் இருக்கும் அந்த உலக சந்தையில் தான் நிர்ணயம் செய்து வருகிறது என்று அந்த பதிலை கொடுத்து வருகிறார். அதே நாட்டின் ஃபைனான்ஸ் மினிஸ்டரிடம் அந்த கேள்விக்கான பதிலை கேட்கும்போது அவரும் அதே பதிலை தான் கொடுக்கிறார். எங்க அரசாங்கத்திற்கும் இந்த பெட்ரோல் டீசலின் விலைக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று. அதே ஃபைனான்ஸ் மினிஸ்டரிடம் வெங்காய விலையை பற்றி கேட்டால் நான் வெங்காயமே சாப்பிடுவதில்லை என்று கூறிவிடுகிறார். அப்போ எதற்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது? இதே பாணியில் தான் நாளைக்கு அனைத்து விஷயமுமே பிரைவேடைசேஷன் என்கிற பெயரில் கார்ப்பரேட் கையில் போய்விட்ட பின் அந்த கார்ப்பரேட் நபர்கள் நம் நாட்டு மக்கள் மீது அத்துமீறலை திணிக்கும் போது, நம் நாட்டு மக்களை ஏமாற்றும் போது அரசாங்கத்திடம் யாருமே போய் குரலை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலும் இந்த அரசாங்கத்தோட பதில் இப்படி தான் இருக்கும். இதில் எங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் அல்ல, இதை கார்ப்பரேட் தான் செய்து வருகிறது, அதனால் இந்த கேள்வியை கார்ப்பரேட்டிடமே போய் கேட்டு விடுங்கள் என்று. எப்படி பெட்ரோல் டீசலின் விலைக்கும் நம் நாட்டு அரசாங்கத்திற்கும் சம்மதம் இல்லை என்று பிரதமர் கூறிவிட்டாரோ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூறிவிட்டாரோ, அதே பாணியில் தான் நாளைக்கு கார்ப்பரேட் செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை என்று கூறுவார்கள் இந்த நபர்கள். இன்னைக்கு தேதி பிப்ரவரி 24. இதே நாள் போன வருடம் டெல்லியில் கலவரம் வெடித்தது. சிஏஏக்கு ஆதரவாக இருந்த அந்த அனைத்து நபர்களையுமே பார்த்து கபில் மிஸ்ரா மிரட்டலை கொடுத்தார். இந்த ரோட்டை உடனடியாக காலி செய்து விடுங்கள், ட்ரம்ப் போகும் வரை தான் நாங்கள் அமைதியை காத்திருப்போம், ஆனால் அதுவரை நீங்க இந்த ரோட்டை, இந்த போராட்டத்தை முடிக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்று எனக்கே தெரியாது. இந்த மிரட்டலை டெல்லி போலீஸ் டிசிபிக்கு முன்னாடியே இந்த நபர் கூறினார். ஆனால் இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. அதற்கு பின் கலவரம் வெடித்தது. 53 நபர்கள் உயிரை இழந்து விட்டார்கள். 13 இந்துக்கள், 40 இஸ்லாமியர்கள், 200க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்தார்கள். இந்த அனைத்து நபர்களுமே இந்தியர்கள் தான். இதில் யாருமே ஹிந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல. ஆனால் கபில் மிஸ்ரா போன்ற நபர்கள் இந்தியாவை மதத்தின் அடிப்படையில் பிரிக்க பார்க்கும் வேலையை தான் பார்த்திருக்கிறார்கள். இந்த கலவரம் முடிந்து ஒரு வருடம் ஆனதற்கு பின் கூட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் அந்த மாணவர்களை பார்த்துதான் UAPA போன்ற வழக்கை போட்டு வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். ஆனால் எந்த நபர் அங்க மக்களை தூண்டினாரோ, எந்த நபருடைய வீடியோ வைரல் ஆனதோ அந்த நபர் இன்னைக்கும் சுதந்திரமாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். கபில் மிஸ்ரா மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு அந்த நிலைமை எந்த அளவுக்கு போய்விட்டது என்று நீங்களே பாருங்கள். கபில் மிஸ்ரா ஹிந்து ஈகோ சிஸ்டம் என்கிற இன்னொரு இயக்கத்தை தொடங்கிவிட்டார். ஹிந்து என்கிற பெயரில் நம் நாட்டு மக்களை எப்படி பிரிக்க பார்க்கிறார் இந்த நபர் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். நம் நாடு ஒரு டெமோக்ராட்டிக்கான நாடு, நம் நாடு ஒரு செக்யுலரான நாடு. நம் நாட்டில் அனைத்து மதத்திற்குமே சமமான உரிமை இருக்கிறது. ஆனால் கபில் மிஸ்ரா போன்ற நபர்கள் அந்த செக்யுலர் என்கிற அர்த்தத்தை, அந்த டெமோக்ராட்டிக் என்கிற அர்த்தத்தையே காலுக்கு கீழே போட்டு நசுக்கி விடுகிறார்கள். உமர் காலித், தேவாங்கனா காலிதா, சர்ஜல் இமாம், நதாஷா நர்வால் போன்ற எத்தனையோ மாணவர்கள் மீது UAPA போன்ற வழக்கை போட்டு சிறையில் அடைத்து வந்திருக்கிறது இந்த அரசாங்கம். அரசாங்கத்துடைய அந்த சட்டத்தை எதிர்த்து தன்னுடைய கருத்தை பகிர்ந்த ஒரே காரணத்தால் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அந்த கேள்வியை கேட்டு போராட்டத்தில் இறங்கிய ஒரே காரணத்தால் இந்த நபர்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். ஆனால் கபில் மிஸ்ரா போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. மதத்தின் அடிப்படையில் நம் நாட்டு மக்களை இரண்டாக பிரிக்கும் வேலையில் இறங்கி இருக்கும் இந்த நபர் நம் நாட்டு சட்டத்திட்டங்களை, நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, நம் நாட்டு டெமோக்ரஸியை தன் காலுக்கு கீழே நசுக்கி விடும் வேலையை பார்த்து வரும் இந்த நபர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படுவதில்லை.
அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்த நபருக்கு மட்டும்தான் தண்டனை கிடைக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக இருந்து எந்த விதமான காரியத்தையும் செய்தாலும் கவலை அல்ல, எந்த விதமான குற்றத்தையும் செய்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல. அவரை காப்பாற்றும் வேலையை தான் இந்த அரசாங்கம் பார்த்து வருகிறது. நேற்று த வயரை சார்ந்த 2 பத்திரிகையாளர்கள் கபில் மிஸ்ராவை சந்தித்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். 2019 டிசம்பர் அன்று கபில் மிஸ்ரா வெளிவிட்ட அந்த கோஷத்தை பற்றி கேட்டிருக்கிறார்கள். கபில் மிஸ்ரா நான் இந்த கோஷத்தை கொடுக்கவே இல்லை என்று மறுத்துவிட்டார். அதற்கு பின் அவர்கள் அதற்கான ஆதாரத்தையும் காட்டியிருக்கிறார்கள். जेएनयू के गद्दारों को गोली मारो सालों को, जामिया के गद्दारों को गोली मारो सालों को. அந்த ஆதாரத்தை காட்டுகிறதுக்கு பின் கூட கபில் மிஸ்ரா வாயிலிருந்து ஒரு மன்னிப்பிற்கான வார்த்தை கூட வரவில்லை. நான் செய்தது சரி என்று கூறி வருகிறார் இந்த நபர். देश के गद्दारों को गोली मारो सालों को, जेएनयू के गद्दारों को गोली मारो सालों को. நம் நாட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து அவர்களை சுட்டு கொல்ல வேண்டும் என்று கூறி வந்த இந்த நபர் வெளிவிட்ட இந்த கோஷத்தால் சிஏஏ போராட்டத்தில் 2 முறை துப்பாக்கி சூடு நடந்தது. ஆனால் அதற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று இந்த நபர் கூறிவிட்டார். எப்படி பிரதமர் மோடி அவர்கள் எனக்கும் பெட்ரோல் விலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று கூறினாரோ அதே முறையில்தான் இந்த நபர் வெளிவிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டிற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று தான் கூறி வருகிறார். திஷாவுடைய நல்ல நேரம், திஷாவுடைய வழக்கு ஒரு நேர்மையான ஜட்ஜ் கையில் போய்விட்டது. அந்த ஜட்ஜ் தீர விசாரித்து அதற்கான தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறார். ஆனால் இதே எக்ஸ்-சிஜேஐ ரஞ்சன் கோகோய் போன்ற ஜஸ்டிஸ் கையில் இந்த வழக்கு போயிருந்தால் திஷாவுடைய வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம் நாட்டு அரசாங்கத்திற்கு ஆதரவாக கொடுத்து வந்த அந்த தீர்ப்புகளுக்காக அவருக்கு கிடைத்த பரிசு ராஜ்யசபா எம்பி பதவி. ஒரு ஜஸ்டிஸையே விலை கொடுத்து வாங்கிவிட்ட அரசாங்கம் தான் இன்னைக்கு நம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இது போன்ற கேள்விகளை கேட்கும் போது எங்களை பார்த்து நீங்க காங்கிரசின் கைகூலி, டிஎம்கேயின் கைகூலி, நீங்க தேச துரோகிகள் என்கிற பட்டங்களை எங்களிடம் வீசி வருகிறார்கள். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்றால், ஒரு செய்தி நிறுவனம் என்றால் எந்த அரசாங்கம் பொறுப்பில் இருக்கிறார்களோ, அந்த சாசனத்தில் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதான் கேள்விகளை கேட்க வேண்டும். எதிர்கட்சியில் இருக்கும் நபர்கள், சாசனத்தில் இல்லாத நபர்களை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது. நாளை காங்கிரஸோ அல்ல டிஎம்கேவோ இந்த இடத்தில் வந்தால் எங்களுடைய விமர்சனம் ஒரு துளி கூட குறையாது. இதே போன்றுதான் எங்களுடைய விமர்சனம் அவர்களை பார்த்தும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய வேலையாக இருக்கிறது. கோதி மீடியா உங்களிடம் பணத்தை வாங்கி உங்களிடம் கேள்வி கேட்கிறதை மறந்துவிட்டார்கள். கோதி மீடியா எதிர்க்கட்சியை பார்த்துதான் கேள்வி கேட்டு வருகிறார்கள். அது ஒரு பத்திரிகையாளருடைய வேலை அல்ல. இவர்களை நீங்க பத்திரிகையாளர் என்று கருதுவீர்களா என்கிற அந்த கேள்விக்கான விடயத்தை நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். த ரூஸ்டர் நியூஸின் வீடியோக்களை பலவிதமாக முடக்க பார்க்கிறார்கள். எங்களுடைய வீடியோக்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கூட பல நபர்களுக்கு போய் சேருவதில்லை. இந்த முயற்சியை நீங்க சப்போர்ட் செய்தீர்கள்னா, ஒரு உண்மையான பத்திரிகை துறை தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்று நம்பினீர்கள்னா, எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க நினைத்தீர்கள்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து விடுங்கள். எங்களுடைய சேனலில் உங்களுக்கு பிடித்த 5 வீடியோக்களை 5 நபர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள். நீங்க செய்யும் இந்த சிறிய முயற்சியால் எங்களுடைய குரல் பல நபர்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோ பல நபர்களுக்கு போய் சேரும். இந்த வீடியோவில் இருக்கும் உண்மைகள் பல நபர்களுக்கு போய் சேரும். நன்றி, வணக்கம்.